ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ், பாப்புலர் ரைட்டர்ஸ், பாப்புலர் ஸ்டோரிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகளை கேட்டுட்டு உங்க கருத்துக்களை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படி லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின தனிமை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போறோம். தனிமை அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவா தனிமை அப்படிங்கிறத 2 வகையா சொல்லலாம். ஒண்ணு யாருமே ஒருத்தருமே இல்லாம நம்ம தலையெழுத்து இதுதான், நம்ம தனியாவே இருந்து வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாரி அந்த தனிமை. இன்னொரு தனிமை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இருப்பாங்க. உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் கூட்டம் எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்கு தனிமையில இருந்தே பழக்கப்பட்டிருப்பாங்க. தனிமையில இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷமோ, அல்லது ஒரு சுதந்திரமோ கிடைக்கிற மாரியான ஒரு ஃபீல் இருக்கும். "தனிமையிலே இனிமை காண முடியுமா?" அப்படின்னு கூட ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி தனிமை விரும்பக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ராஜபிஷன் அம்மா அவர்கள் இந்த கதையில எது மாதிரியான தனிமை சொல்றாங்க அப்படிங்கிறத கதைக்குள்ள போய் கேட்கலாம். தனிமை பத்தி ராஜம் கிருஷ்ணன் ஒரு முகவுரையை கூட கொடுத்திருக்காங்க. தனிமை காதலுக்கு வித்திடுகிறது. தனிமையை போக்க விதவை கூட ஜாதி, இனம், வயது பாராது காதலிக்கலாம். ஆனால் அக்காதல் ஒரு பிராமண பெண்ணின் காதலாகில் ஏற்றுக்கொள்ள சமுதாயம் தயங்குகிறது. ஸோ எதை பேக்ட்ராப்பா வச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பிராமண பெண்ணுடைய காதல், தனிமை பத்தி இந்த கதை சொல்ல போகுது. ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க கதை. மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். கதைக்குள்ள போகலாம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின தனிமை. 1925ல பிறந்தவங்க ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்கள். 2014ல இறந்துட்டாங்க. அதே நேரத்துல அவங்க எழுதின நூல்கள் எல்லாமே இந்த கதை உட்பட தமிழக அரசினால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். அதனால இந்த கதைகள் எல்லாம் பொது காப்புரிமைக்கு கீழே வருது. ஓகேவா? கனடா ஒன்ராரியோ மாகாணத்தில் வீல் பகுதியில் உள்ள மிஷிசாகா நகரத்தில் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட 10 மாடி அபார்ட்மெண்ட் கட்டடம் அது. அதில் பிரதான வீதியை நோக்கி இருக்கும் 9வது மாடியில் உள்ள ஒரு படுக்கையறை கொண்ட அபார்ட்மெண்டில் தனிமையில் விதவையாக வாழ்ந்து வந்தாள் மங்கையர்க்கரசி அம்மாள். மங்கையம்மாவை அவள் வாழும் கட்டிடத்தில் மட்டுமல்ல, பக்கத்தில் உள்ள அபார்ட்மெண்ட்டுகளிலும் வாழும் தமிழ் குடும்பங்களில் தெரியாதவர்கள் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் மங்கையம்மாவின் சுவைமிக்க மல்லிகைப்பூ இட்லி, மெது தோசை, வடை, உப்மா போன்றவற்றோடு சேர்த்து கொள்ளும் சட்டினியும் ஆகும். சமையல் அவளது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவளது தனிமையை ஓரளவுக்கு போக்கும் ஒரு தொழிலும் கூட. எல்லோருடைய ஆர்டர்களையும் அவள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பிராமண வீட்டு சாப்பாடு என்றால் அதுக்கு ஒரு தனி ருசி என நினைத்து வருபவர்கள் பலர். இருந்தாலும் மங்கையம்மாள் தன்னால் முடிந்த அளவு சிலருக்குத்தான் பலகாரம் செய்து கொடுப்பாள். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் தனது பெயருக்கேற்ப அரசி போன்ற வாழ்க்கை வாழ்ந்தவள் மங்கை. அவளது பெயருடன் அம்மாளும் சேர்ந்து கொள்ள யாழ்குடா நாட்டில் உயர் குலமாக கருதப்பட்ட பிராமண குலத்தை சேர்ந்தவள் என்பது அவள் பெயரில் இருந்தே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. திருநெல்வேலி சிவன் கோவிலின் பிரதம குருக்களான சுவாமிநாத குருக்களின் சிரேஷ்ட புத்திரி என்ற கௌரவம் வேறு அவளுக்கு. 2 சகோதரிகளுடன் பிறந்தவள் அவள். அரசாங்கத்தில் கணக்காளராக இருந்த சொந்த அத்தை மகன் சுப்பிரமணிய ஐயரை காதலித்து திருமணம் செய்தவள். சுப்பிரமணியம் மங்கையும் குழந்தை பிராயத்தில் எல்லா சிறுவர்களும் விளையாடுவது போன்று அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிய போது தங்களுக்குள் காதல் மலரும், வருங்காலத்தில் தம்பதிகளாவும் என எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சுப்பிரமணி படித்திருந்தாலும் திருவிழாக்கள், பிற விசேஷ தினங்கள் வரும்போது கோவில் பூஜையில் மாமனுக்கு பக்கத்தில் நின்று தேவையான உதவிகள் செய்து அவரது நல் மதிப்புக்கு பாத்திரமானவன். அதுவே அவருக்கு மருமகனாகவும் உதவியது. தனது தந்தையின் பூர்வீகத்தை பற்றி ஒரு காலத்தில் பெருமையாக பேசியவள் மங்கை. தென்னிந்தியாவில் உள்ள ராமேஸ்வர கோவிலின் பிரதம குருக்கள் பரம்பரையின் வழிவந்தவர்
தன் தந்தை என்பது அவளது விளக்கம். அதனால் அதிகமாக ஆச்சாரமான வாழ்க்கை வாழ்ந்தவள். மற்றைய இரு சகோதரிகளும் நல்ல இடத்தில் திருமணம் செய்தாலும் கணவன்மார் கொழும்பில் வேலை செய்தபடியால் அவர்கள் தங்கள் 4 பிள்ளைகளுடன் சுவாமிநாத குருக்களின் நார்ச்சார் வீட்டிலேயே வாழ்ந்தார்கள். 10 பரப்பு காணியில் அமைந்த பூர்வீகத்தை ஞாபகப்படுத்தும் 6 அறைகளை கொண்ட பழைய ஓட்டு வீடு. 3 குடும்பங்களும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்ததினால் குழந்தைகள், பெரியவர்கள் என அந்த பெரிய வீடு எப்போதும் நிறைந்திருக்கும். கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை. மங்கைக்கு திருமணமாகி 10 வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. ஆனால் அவள் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. காரணம், அவளது சகோதரிகளின் 4 பிள்ளைகளும் மங்கை பெரியம்மா மேல் வைத்திருந்த அளவுக்கு மீறிய பாசம்தான். காலையில் பள்ளிக்கூடம் போவது முதல் இரவு படுக்கைக்கு போவது வரை மங்கைதான் அவர்களுக்கு வேண்டியதை கவனித்தாள். அவளது தங்கைமார் இருவரும் கல்லூரி ஒன்றில் ஆசிரியைகளாக வேலை செய்தபடியால் வீட்டு பொறுப்பை மங்கை மேல் போட்டுவிட்டார்கள். தாயின் மறைவுக்கு பின்னர் அந்த வீட்டை நடத்தும் முழு பொறுப்பும் மங்கை மேல் விழுந்தது. பகல் நேரம் முழுதும் வீட்டு வேலை, மாலையில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதும் அவள் பொறுப்பு. இரவு நேரத்தில் மட்டும்தான் கணவனுடன் பேசும் சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கும். அதுவும் அதிக நேரம் அவனோடு பேசி உறவாட முன்னரே களைப்பு அவளை கண்ணயரச் செய்துவிடும். அதிகாலையில் எழுந்து குளித்து கோலம் போட்டு பால் கறந்து காலை உணவு தயாரிப்பது என்று அவள் கடமை தொடர்ந்து கொண்டே போகும். ஓய்வில்லாமல் மெஷினை போல் வேலை செய்த அவளுக்கு தனிமை என்பது என்னவென்று தெரியவில்லை. தந்தையும் கணவனும் சகோதரி குடும்பத்தினரும் அவள் மேல் வைத்திருந்த அன்பும் மரியாதையும் அவளுக்கு என்னவென்று தெரியாமல் வாழச் செய்து விட்டது. தான் இல்லாவிட்டால் இந்த வீடு இயங்காது என்ற நினைவில் வாழ்ந்தாள். உண்மையும் அதுதான். நேரம் போவது தெரியாது வாழ்க்கை நடத்தினாள் மங்கையம்மாள். வீட்டில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவளது இனத்தவர்களுக்கும் அவளது சேவை தேவைப்பட்டது. சுப்பிரமணிக்கும் மங்கைக்கும் இடையே உள்ள பாச பிணைப்பை கண்டு சுவாமிநாத குருக்கள் பூரிப்படைந்தார். ஆனால் அவரது மனதுக்குள் மட்டும் சுப்பிரமணி மங்கையம்மாள் தம்பதிகளுக்கு இன்னமும் பிள்ளை பாக்கியம் இல்லையே என்ற மனக்குறை அவரை அணுவணுவாக சிதைத்தது. ஒரு நாள் மதிய பூஜை முடித்துவிட்டு வீடு திரும்பிய சுவாமிநாதர் தலை சுற்றுகிறது என்று தண்ணீர் கொஞ்சம் தா என்று மங்கையிடம் கேட்டு வாங்கி குடித்துவிட்டு கயிறையில் சாய்ந்தவர்தான் பிறகு கண்ணை திறக்கவே இல்லை. தனது மகிழ்ச்சியான வாழ்க்கையில் தந்தையின் மறைவினால் அப்படி திடீரென்று மாற்றம் ஏற்படும் என்று மங்கை எதிர்பார்க்கவே இல்லை. சுவாமிநாதரின் மறைவு சுப்பிரமணியையும் பாதித்து விட்டது. ஊரில் இருக்க அவனுக்கு பிடிக்கவில்லை. யுத்த நிலையும் அவனுடைய முடிவுக்கு துணை போயிற்று. சுப்பிரமணி தனது நண்பன் ஒருவனுடைய உதவியுடன் அரைமனதான மங்கையோடு கனடாவுக்கு புலம்பெயர்ந்தான். சகோதரிகளையும் அவர்களது பிள்ளைகளையும் விட்டு பிரிந்து கனடாவுக்கு போவதற்கு மங்கைக்கு விருப்பமில்லை. ஆனால் கணவனையும் பிரிந்து வாழவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. அக்கா, நீயும் அத்தானும் கனடாவுக்கு போனால்தான் எங்களையும் ஸ்பான்சர் செய்து அழைக்கலாம் என்று சகோதரிகள் அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தார்கள். தினமும் வேலை செய்த களைப்பில் ஜன்னல் ஓரமாக போய் அமர்ந்தபடி வீதியில் போவோர் வருவோரையும் வாகனங்களையும் பார்த்தபடியே இருப்பது மங்கையின் பொழுதுபோக்கு. ஏதோ மனிதர்களை பார்த்தாவது தனிமையில் இருந்து விடுபட முயற்சி செய்தாள். அதுவும் பிள்ளைகளுடன் குடும்பமாக போவோரை கண்டதும் அவளுக்கு ஊரில் வாழ்ந்த கலகலப்பான வாழ்க்கை நினைவுக்கு வந்துவிடும். அவளை அறியாமலே கண்களில் நீர் வந்து முட்டிக்கொள்ளும். தொடர்ந்து அவளிடம் இருந்து பெருமூச்சுக்கள். ஹால் சுவரில் மாலையுடன் மாட்டப்பட்டிருக்கும் கணவனின் படத்தை பார்த்து திரும்பவும் பெருமூச்சுகளோடு கண்ணீரும் வெளியாகும். 4 வருடங்களுக்கு முன்னர் வாகன விபத்தொன்றில் சுப்பிரமணியின் உயிர் பிரிந்தபோது மங்கை தனிமரம் ஆனாள். அவர் இருக்கும்போது நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்போது நான் வாழும் தனிமையான வாழ்க்கை வேறு. ஒவ்வொரு நாள் இரவும் இருவரும் உணவருந்திவிட்டு உலாவி விட்டு வந்து பின்னர் ஒன்றாக இருந்து தமிழ் சினிமாக்கள் பார்த்து கருத்துக்களை பரிமாறி வாய்விட்டு சிரித்த நினைவுகள் அவள் மனதை விட்டு போகாமல் தேங்கி நின்றது. குழந்தை ஒன்று தனக்கு இருந்திருந்தால் தன் நிலைமை வேறு.
தனக்கு பிள்ளையில்லாத குறையினை அவளது தனிமை அப்பொழுதுதான் அவளுக்கு உணர்த்தியது. திடீரென தனக்கு சுய ஈனம் வந்தால் உதவிக்கு ஒருவரும் இல்லையே என நினைத்தபோது அவள் மனதில் ஒருவித பீதி உண்டாயிற்று. தான் வசிக்கும் அபார்ட்மெண்ட் கட்டிடத்தில் 5ஆம் மாடியில் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு தனித்து வாழ்ந்த ஒரு வெள்ளைக்கார வயோதிப பெண் திடீரென்று மரணத்தை தழுவியது யாருக்கும் தெரியாது. 2 நாட்களுக்கு பின்னர் அந்த மாடியில் வீசிய துர்நாற்றம் அபார்ட்மெண்ட் கதவை உடைத்து உள்ளே செல்ல வைத்தது. அந்த சம்பவம் மேலும் மங்கைக்கு பயத்தை கொடுத்தது. எவருடனும் தொலைபேசியில் தேவையில்லாமல் பேச மாட்டாள். நண்பர்கள் என்றும் சொல்லும் அளவுக்கு எவரும் அவளுக்கு இல்லை. உணவு தயாரித்து கொடுப்பவர்களுடன் கூட அளவோடுதான் பேசுவாள். அதனால் அவர்களும் இவளுடன் அவ்வளமாக பேசுவது கிடையாது. வாசலில் வைத்தே பணத்தை வாங்கிக் கொண்டு உணவை கொடுத்து அனுப்பிவிடுவாள். மங்கை ஆச்சாரம் பார்ப்பவள். அதுவும் ஜாதி மதம் என்ற கோட்பாட்டுக்குள் ஊரில் வாழ்ந்தவள். அதுவும் அவளை தனிமைப்படுத்தியது. அந்த கட்டிடத்தில் உள்ள எத்தனையோ தமிழ் குடும்பங்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தமிழும் தேவாரமும் சொல்லிக் கொடுக்கும்படி எவ்வளவோ கேட்டும் அவள் மறுத்துவிட்டாள். அதற்கு காரணம் பல ஜாதி மக்களை தனது வீட்டுக்குள் அனுமதிக்க அவள் விரும்பியதில்லை. தனிமை அவள் மனதில் பயத்தை ஏற்படுத்தியும் இருந்தது. 60 வயதாகிவிட்டது. எந்த நேரமும் ஏதும் நடக்கலாம். எவர் இருக்கிறார்கள் தனக்கு உதவிக்கு? தினமும் சிந்தித்தாள் மங்கை. ஆனால் தன் தனிமையை போக்க அவளுக்கு வழி தோன்றவில்லை. அப்படி அவள் திண்டாடிக் கொண்டிருக்கும் போதுதான் வார பத்திரிகை ஒன்றில் வந்த தனிமையை பற்றிய கட்டுரை அவள் கண்களுக்கு பட்டது. அதில் குறிப்பிட்ட சில கருத்துக்கள் அவளை சிந்திக்க வைத்தது. உங்கள் தனிமையை நீங்களே உருவாக்குகிறீர்கள். தனிமை உங்களை அணுவணுவாக சித்திரவதை செய்கிறது. மனதில் தேவையில்லாத பயத்தையும் கவலையையும் தோற்றுவிக்கிறது. நேரத்தை எப்படி போக்குவது என்று தெரியாது திகைப்பீர்கள். பலகாலம் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாது தம்பதிகளாக வாழ்ந்து பின்னர் கணவனையோ அல்லது மனைவியையோ இழந்தால் நீங்கள் செய்வது அறியாது கலங்குகிறீர்கள். தனிமை படிப்படியாக உங்களை தழுவிக் கொள்கிறது. இதற்கு பரிகாரம் காண பல வழிகள் உண்டு. 1 தன்னம்பிக்கை, 2வது தினமும் தியானம் செய்வது, 3வது நேரத்தை புத்தகங்கள் வாசிப்பதிலும் எழுத்துத் துறையிலும் தம்மை ஈடுபடுத்துவது, 4வது பலருடன் மனம் விட்டு பேசி நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வது போன்ற வழிகளை கடைபிடிப்பதன் மூலம் மனக்கவலைகளை நீக்குவதோடு தனிமைக்கும் இடமில்லாது செய்துவிடலாம் என விரிவாக பல விஷயங்கள் அந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருந்தது. மங்கை திரும்ப திரும்ப அக்கட்டுரையை வாசித்தாள். அதில் எழுதப்பட்டவை தனக்கே பொருந்துவது போல் உணர்ந்தாள். நல்ல ஒரு நட்பை தேடுவது என தீர்மானித்தாள். தனது கொள்கையையும் மாற்றிக்கொள்வது என முடிவு செய்தாள். அந்த நிமிடத்தில் தான் புதிதாய் பிறந்தவள் போல் உணர்ந்தாள் மங்கை. அவள் வாழ்ந்த கட்டிடத்தின் ஹாலில் ஒவ்வொரு கிழமையும் தியான வகுப்புகள் நடப்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். ஒரு நாளாவது அவ்வகுப்புக்கு செல்ல அவள் விரும்புவதில்லை. ஆனால் அன்று நடந்த வகுப்பிற்கு மங்கை அம்மாள் வந்திருந்தது அங்கு வந்திருந்தோருக்கு அதிசயமாக இருந்தது. ஓர் ஓரமாக இருந்தவள் பலரின் கவனத்தை ஈர்த்தாள். அவள் முகத்தில் ஒரு அமைதியின்மையும் தெளிவில்லாத நிலையும் பொதிந்து கிடப்பதை தியானம் நடத்துபவர் உணர்ந்து கொண்டார். ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்தார். சிலருக்கு தேக நல பாதிப்பு, ஒரு சிலருக்கு தாம் செய்யும் தொழிலில் பிரச்சனை, பலருக்கு குடும்ப பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் பிரிவு, கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் கூட அங்கிருந்தனர். மங்கையின் முறை வந்ததும் அவர் பேசத் தொடங்கும் முன்பே அவர் முன்னே இருந்தார். தியான வகுப்பு நடத்தும் ஆன்மீகவாதி ஒருவர் அவளை வற்புறுத்தி கேள்விகளை கேட்கவில்லை. ஆனால் அவளை உற்று நோக்கிவிட்டு ஒரு கேள்வி மட்டும் கேட்டார். அம்மா, நீங்கள் யாருடன் வந்தீர்கள்? அமைதியாக சுவாமி கேட்டார். தனியாகவே வந்தேன் சுவாமி. அடக்கமான குரலில் மங்கை பதில் சொன்னாள். நெற்றியில் குங்குமம் இல்லை, கழுத்தில் தாலிக்கொடியோ வேறு சங்கிலியோ இல்லை. நெற்றியில் மெல்லிய கோடாய் இடப்பட்ட திருநீறு மட்டுமே பிரகாசித்தது. வெள்ளை பருத்தி சேலை உடுத்தியிருந்தாள்.
பார்த்தாலே அவள் ஒரு விதவை என்பதும் பிராமணர் குலத்தை சேர்ந்தவள் என்பதையும் கணிக்க சுவாமிக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அவளது மனதை அவரது எண்ண அலைகள் தொட்டு அலசி ஆராய்ந்து விட்டு வந்தது. அம்மா, உங்களுக்கு பிரச்சனை தனிமைதானே? நான் சொல்வது சரியா? ஆம் என்று தலையாட்டினாள் மங்கை. உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அம்மா என்று அவளது ஆழ்மனதை சுவாமி கொஞ்சம் அசைத்து பார்த்தபோது மங்கையம்மாள் திரும்பவும் அழத் தொடங்கினாள். என்னை பற்றி சொல்ல என்ன இருக்கு சுவாமி? நான் இப்போ யாரும் இல்லாத ஒரு தனி மரம் என்றாள் மங்கையம்மாள், கண்களை தன் சேலை முந்தானையால் துடைத்தவாறே. சரி சரி, அமைதியை நாடி நல்ல இடத்துக்குத்தான் அம்மா வந்திருக்கிறீர்கள் என்று தொடங்கி அவருக்கே உரிய பாணியில் கனிவான சொல் கோர்த்து மங்கையம்மாளிடம் சுவாமி பேசத் தொடங்கினார். உங்களை போன்றவர்களுக்கு தன்னம்பிக்கை கட்டாயம் தேவையம்மா. பாசத்திலிருந்து விடுபடுங்கள் அம்மா. இந்த உலகத்திற்கு நாம் வரும்போது எதுவுமே நம்முடன் வந்தது இல்லை. அதுபோலத்தான் நாம் இவ்வுலகை விட்டு போகும்போதும் எம்முடன் கூட வருவது நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களுமே தவிர பொன்னோ பொருளோ அல்லது உறவுகளோ இல்லை. இவற்றை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். தனிமையை போக்குவதற்கும் மனம் தெளிவு கொள்வதற்கும் தியானமும் ஒரு சிறந்த வழி. எப்போதும் உங்கள் கணவரின் இழப்பையும் கடந்த கால வாழ்க்கையையும் பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருக்காதீர்கள். சென்றது சென்றதாகவே இருக்கட்டும், நடப்பதை பற்றி சிந்தியுங்கள் என்று தியான வகுப்பு நடத்தும் சுவாமி பேசிக்கொண்டே போக போக மங்கையம்மாளின் உள்ளம் தெளிவு கொள்வது போல் ஒரு மாற்றம் அவள் முகத்தில் தோன்றியது. தனது வார்த்தைகளில் உள்ள உண்மை தன்மைகளை மங்கையம்மாளின் உள்ளம் உள்வாங்கிக் கொள்வதை உணர்ந்த அவர், அம்மா, உங்களைப் போல் பலர் இவ்வுலகில் வாழ்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி சிந்தியுங்கள். உங்களுக்காக வாழாமல் பிறருக்காக வாழுங்கள். பழைய ஜாதி சமய மூட நம்பிக்கை கோட்பாடுகளில் இருந்து சற்று விலகி வாழுங்கள். வாசிப்பது மூலம் அறியாமையை போக்கி அறிவை விருத்தி செய்யுங்கள். மனதில் பட்டதை எழுதுங்கள். உங்களுக்குள் தனிமையால் துவண்டு கிடக்கும் சக்தியை தியானத்தின் மூலம் உசுப்பி விடுங்கள். இது ஒரு மந்திரமோ தந்திரமோ அல்ல. ஒரு சில நாட்களில் பெரும் பயனும் அல்ல. தொடர்ந்து தவறாத தியானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் அமைதியையும் மாற்றத்தையும் காண்பீர்கள். கவலைகள் போய்விடும். எல்லோருடனும் ஜாதி மதம் பாராது இனிமையாக பேச பழகுங்கள். தனிமை ஓடி மறைந்துவிடும் என்று புன்சிரிப்போடு ஒரு சிறு அறிவுரையை எடுத்துச் சொன்னார் தியான வகுப்பு நடத்தும் ஆன்மீகவாதி. அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த மங்கையம்மாளுக்கு தான் பத்திரிகையில் வாசித்ததும் இவர் சொல்வதும் பொருத்தமாகவே இருந்தது. நான் ஒவ்வொரு தியான வகுப்பிற்கும் வருவேன் சுவாமி. என்னை படிப்படியாக மாற்றிக்கொள்கிறேன் என்றாள் மங்கை. மாதம் 3 உருண்டோடியது. மங்கை தவறாது தியான வகுப்புக்கு போய் வந்தாள். அவள் முகத்தில் பயம் மறைந்தது. பிரகாசம் தோன்றியது. ஒருவித சந்தோஷம் தெரிந்தது. அவளுக்குள் துவண்டு கிடந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத் தொடங்கியது. சந்தோஷத்தின் மெய்யறிவின் எல்லையை காண தனது பயணத்தை ஆரம்பித்தாள். வந்திருப்பவர்களிடம் சிரித்து பேசினாள். தான் ஒரு உயர்குல பெண் என்பதை படிப்படியாக மறந்தாள். கவிதைகள் இயற்றினாள். அவளுக்குள் மறைந்திருந்த திறமை படிப்படியாக வெளிவரத் தொடங்கியது. தியான வகுப்பில் அவள் பாடும் தேவாரங்களில் ஒரு இனிமை தொனித்தது. தியானத்தின் மூலம் மங்கை புது மனுஷியானாள். மாதங்கள் பல சென்றன. இயற்கையோடு உறவாடி தன் தனிமையை நீக்க நினைத்தாள் மங்கையம்மாள். வீட்டுக்கு அருகே உள்ள பூங்காவை தழுகியபடி ஒரு நீரோடைக்கு மேல் ஒரு சிறிய பாலம். அந்த பாலத்தின் மேல் நின்றபடி தினமும் நீந்தி தனிமையை போக்கியபடி செல்லும் வாத்துக்களும் அதன் குஞ்சுகளும் அவளை கவர்ந்தது. அவளோடு சேர்ந்து கனேடிய வெள்ளையின முதியவர் ஒருவரும் வாத்துக்களை ரசித்தபடி நிற்பதை அவள் கவனித்தாள். முதியவருக்கும் தன்னை போல் பாலத்தில் நின்ற பெண்ணுக்கும் பறவைகள் மேல் ஆசை உள்ளது போல் தோன்றியது. அம்மா, என்ன நீங்கள் வாத்துகளோடு தனிமையை போக்க உறவாடுகிறீர்கள் போல் எனக்கு தெரிகிறது என்றார் ஆங்கிலத்தில் புன்னகையோடு அம்முதியவர். ஆம், வாத்துக்கள் சுதந்திரமாய் தன் குஞ்சுகளோடு நீந்துவதை பார்த்து ரசிக்கிறேன். தினமும் அவைகளுக்கு உணவு கொண்டு வருவேன்.
அந்த புதிருக்குள் முயல்கள் குட்டிகளோடு ஓடி விளையாடுவதையும் பார்த்திருக்கிறேன் என்று மங்கை பதிலளித்தாள் ஆங்கிலத்தில். கனடா வந்த பின் அவள் ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கொண்டாள். அப்படியா? எனது பெயர் ஜோன். நான் ஒரு இளைப்பாறிய போலீஸ்காரன். சொந்தத்தில் 2 அறைகள் கொண்ட வீடு உள்ளது. பிள்ளைகள் இல்லை. என் மனைவி பல வருடங்களுக்கு முன் புற்றுநோயால் இறந்துவிட்டாள். என் சொந்தக்காரர்கள் என்னை கவனிப்பதில்லை. தனிமையாக வாழ்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவ்வெள்ளைக்கார முதியவர். என் பெயர் மங்கையம்மாள். மங்கை என்று என்னை கூப்பிடுவார்கள் என்று பதிலுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் மங்கை. ஜோனின் அமைதியான பேச்சும் சிரித்த முகமும் அவளுக்கு மிகவும் பிடித்து கொண்டது. சுருக்கமான அறிமுகத்தோடு ஆரம்பித்த அவர்கள் இருவரும் தினமும் பாலத்தில் சந்தித்து உறவாடத் தொடங்கினார்கள். மங்கையம்மாள் தான் ஒரு பிராமண பெண் என்பதையும் கட்டுப்பாடுகளோடும் தமிழ் கலாச்சாரத்தோடும் வாழ்ந்தவள் என்பதையும் இப்போது கணவனை இழந்து தனிமையாக வாழ்வதை ஜோனுக்கு எடுத்துச் சொன்னாள். ஏன் நீங்கள் உங்கள் தனிமையை போக்க என் வீட்டுக்கு வரலாமே? நான் நன்றாக சமைப்பேன், பியானோ கூட வாசிப்பேன். சற்று சிந்தித்துவிட்டு ஜோனின் அழைப்பினை மங்கையம்மாள் ஏற்றுக்கொண்டாள். தனது தோட்டத்து ஆப்பிள் ஒன்றை அவளுக்கு ஜோன் கொடுத்தார். அவளும் தான் சுட்ட வடையை ஜோனுக்கு கொடுத்தாள். வடையை பார்த்த ஜோன், இதென்ன கனேடியன் பேகல் போல் இருக்கிறதே என்றார். ஆமாம், இது தமிழர்களுடைய பேகல் என்றாள் மங்கை சிரித்தபடி. வடை ஆப்பிள் பரிமாற்றத்தோடு ஆரம்பித்து அவர்களது உறவு படிப்படியாக வளர்ந்தது. தான் கனடாவுக்கு வந்த பின்னரே ESL வகுப்புக்கு போய் ஆங்கிலம் கற்றதாக அவள் ஜோனுக்கு சொன்னாள். தான் ஒரு பிராமணத்தி என்றும் அதனால் பழமைவாதியாக வளர்ந்ததாகவும் சொன்னாள். பரவாயில்லை, நல்லாகத்தான் ஆங்கிலம் பேசுகிறீர். எனக்கு நீர் தமிழ் சொல்லித்தாரும். நான் ஒரு கத்தோலிக்கன். முன்பு அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன். ஆனால் என் மனைவி இறந்த பின் சர்ச்சுக்கு போவதை நிறுத்திவிட்டேன் என்றார் ஜோன். உறவை பற்றி பலவிதமாக பேசிக்கொண்டார்கள். இதென்ன விதவை பிராமண தமிழ் பெண்ணுக்கு வெள்ளைக்காரனோடு காதல் வேறா? இதுக்கே கனடாவுக்கு வந்தவ என்று வதந்தி பேசியவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். நான் தனிமையாக இருக்கும்போது என்னை கவனிக்காதவர்களுக்கு இப்போது அப்படி என் மேல் அக்கறை? மங்கை சிலரிடம் சொல்லி முறைப்பட்டாள். மங்கையம்மாளும் ஜோனும் தங்கள் உறவை பற்றி வந்த விமர்சனங்களை கவனத்தில் எடுக்கவில்லை. மங்கை தான் வாழ்ந்த அபார்ட்மெண்டில் வசித்த தமிழ் குடும்பங்களின் தனக்கும் ஜோனுக்கும் இடையேயான நட்பை பற்றிய விமர்சனங்களையும் வதந்திகளையும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த வயதிலும் இந்த பிராமண விதவைக்கு காதலா, அதுவும் ஒரு வெள்ளைக்காரனோடு என்று பல குடும்பங்கள் பேசிக்கொண்டார்கள். மங்கையிடம் ஆர்டருக்கு உணவு வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் கூட வருவதை நிறுத்தி கொண்டார்கள். தன் நிலையை ஜோனுக்கு சொல்லி மங்கை வருந்தினாள். நீங்கள் ஏன் இதற்கு யோசிக்கிறீர்? உமது இன மக்கள் எமது நட்பை பற்றி இழிவாக பேசினால் பேசிவிட்டு போகட்டும். அவர்களை நம்பியா வாழ்கிறீர்? உமக்கு அப்படி அபார்ட்மெண்ட் வாழ்க்கை பிடிக்காவிட்டால் என் வீட்டில் வந்து வாழலாமே. ஒரு தனி அறை வேறு இருக்கு. எங்கள் இருவரது தனிமை போக அதுவே சரியான வழி. என்ன சொல்கிறீர்? ஜோன் மங்கையை கேட்டார். மங்கைக்கு அது சரியான வழியாக பட்டது. மறுக்காமல் ஜோனின் வேண்டுகோளை மங்கை ஏற்றுக்கொண்டாள். ஜோனும் மங்கையும் ஜோன் வீட்டில் புது வாழ்வை தனித்தனி அறைகளில் ஆரம்பித்தனர். ஒன்றாகவே சமைத்து உண்டார்கள். வெளியே போய் உலாவி வந்தார்கள். அவர்கள் இருவரது தனிமை படிப்படியாக மறைந்தது. கணவன் மனைவி என்ற உறவு இல்லாமல் நண்பர்களாக ஜோனும் மங்கையும் தங்களின் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தனர். கதை மற்றும்